என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேச்சு நேர்பட பேசி தொடர்கிறது. திரு கனகராஜ், முதலமைச்சர் சொல்லியிருக்கிற இன்னொரு கருத்து, நாங்கள் அமைதியான போராட்டத்தை ஆதரிக்கிறோம், அதே வேளையில் அமைதியான போராட்டத்தை கைவிட்டு விட்டு காலவரையற்ற உண்ணாவிரதம், சாலை மறியல், பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பது, நிர்வாகத்தினரை தொழிற்சாலைகளுக்குள் செல்ல விடாமல் தடுப்பது போன்ற சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபடுவதை நாங்கள் அனுமதிக்கிறது என்றாங்க. அப்ப அது நியாயமான கருத்தானே? அது அவர் என்ன அனுமதிக்கிறது? நோக்கியால இருந்து 8000 பேர் வெளியே போகிற போது அதை கேட்பதற்கு ஒரு அரசாங்கத்துக்கு எந்த துணிவும் இல்லாமல் இருக்கும் என்றால் அந்த நேரத்தில் எனக்கு என்ன வழி இருக்கு? நான் உட்கார்ந்து எங்கேயாவது உட்கார்ந்து சுடுகாட்டில் உட்கார்ந்து பூத்து ஊக்கிட்டு இருக்கலாமா? இல்ல ஒரு இந்த நாட்டில் கொடியேற்றுறதுக்கு தொழிற்சங்கம் வைப்பதற்கான அங்கீகாரம் இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிற நாட்டில் ஒரு தொழிற்சாலைக்கு முன்னால கொடியேற்றாம வேற எங்க போய் சந்திரமண்டலத்திலே கொடியேற்ற முடியும்? அதை தடுக்கிற யார் வந்தாலும் சரி, இவர் போலீஸை கொண்டு வரட்டும், இவர் சட்டம் போடட்டும், பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்களா? அவங்க சொல்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. உரிமை போராடி உயிர் கொடுத்து பெற்றது. அதை மறுப்பதற்கான அதிகாரத்தை யாரிடமும் கொடுத்து விட முடியாது. ஏன்னா அவர் கொடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தட் இஸ் நாட் த கேஸ். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க 8000 பேர் வெளியே போகிற போது அதை ஏன் என்று கேட்பதற்கு கூட திராணியற்று ஒரு அரசு இருக்கும் என்றால் மக்கள் அப்படித்தான் போராடுவார்கள். யாருக்காவது அதுல இது இருக்கா? அமைதியான போராட்டம்ன்றீங்களா? தருமபுரியில ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி கேட்டால் மாவட்டம் முழுவதும் நீங்க 144 தடை உத்தரவு போடுவீங்களா? அது அமைதி என்னதுங்க? அஞ்சலி செலுத்துற நிகழ்ச்சிக்கே நீங்க தடை போடுவேன் என்று சொல்லிட்டு, அஞ்சலினா ஒரு தாத்தாவுக்கு பேரன் செய்யற அஞ்சலி ஆயாது? இல்ல கட்டாயம் அது ஒரு அடையாளம். நீங்க யாருக்குமே அஞ்சலி செலுத்தலையா? இல்ல ஒரு போராட்ட களத்தில் நீங்க பண்பாட்டு தளத்தில் அது ஒரு மிகப்பெரிய போராட்டம். நீங்க தமிழருடைய மரபை நீங்க இன்னைக்கு வேஷ்டி கட்ட சொல்லிட்டோம்னு பெருமையா பீத்திக்கிட்டு அலையறீங்க. தமிழருடைய மரபில் நீங்க இந்த மாதிரி மனம் செய்து கொள்வது என்பது தமிழருடைய மரபுல இன்னைக்கு இல்ல நீங்க ஏற்போம் என்று சொல்லிவிட்டு ஒரு ஊர்ல 288 வீட்டை எரிக்கிற வரைக்கும் உங்க போலீஸ் வராது. அதை நீங்க ஆதரிப்பேன்னு சொல்லுவீங்களா? அதை எப்படி சொல்லுவீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்க ஆட்சி இல்ல மேற்கு வங்காளத்தில் ஆளும்போது இல்ல நீங்க நில கையப்படுத்த இல்ல நான் இப்ப ஒண்ணு கேக்குறேன். நீங்க வாச்சாத்தியில ஒரே ஒரு நிமிஷம். வாச்சாத்தியில் நீங்க ஒரு 18 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போதும் கூட நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அது மலை மேல இருக்கு, நல்ல சிவன் ஏறி போயா பார்த்தாருன்னு சொன்னீங்க. இந்த உலகத்தினுடைய வரலாற்றில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இறந்து போன 30 பேர் உட்பட 265 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரை நீங்க அந்த காம்பன்சேஷன் கூட கொடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. எனவே அவங்க சொல்றது மாதிரி நாங்க அமைதியா இருக்கோம், இதுதான் இருக்கோம்னா நீங்க தலையிட்டா ஏன் போராட போறாங்க? மாமல்லபுரம் மரக்காணம் கொடுத்ததுக்கு என்ன கதி ஆச்சுன்னு தெரியுங்கல்ல. அரசாங்கம் அனுமதி கொடுக்கின்ற பொழுது திட்டமிட்டு செய்யக்கூடியவர்களை, இப்போ அங்க நடந்தது இருவர் காதலர் காதலி, அவங்க குடும்பத்துல ஏதாவது சண்டை வந்துச்சுங்களா? அவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா சண்டை பிடிச்சாங்க? அவங்கள இவங்க ஒரு குரூப் சேர்ந்து பெண்கள் வீட்டுக்காக ஒரு குரூப், அவங்க ஒரு குரூப் கேட்டு என் சக்தியை பார் உன் சக்தியை பார் என்று மோதி உறவினர்களுக்கோ அவர் மீது அன்பு கொண்டவர்களுக்கோ அஞ்சலி செலுத்துறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அறவழியான போராட்டம் தானே. அஞ்சலி செலுத்துவது அமைதி வழி, அறவழி தானே. இளவரசன் மீது அன்பு செலுத்தினவங்க அவர் மரணித்து போற கடைசி வரைக்கும் ஏன் அன்பு செலுத்தி அவர் பாதுகாக்கல? அந்த ரூட் அது சரி வராது. அவர்கள் எங்கிருந்து எப்படி போய் வராங்க? தயவு செய்து மணப்பெண் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் என்ன செய்து அந்த போர் நடந்தது யாரோ சொல்லட்டும், வாதாடக்கூடியவர். எந்த லட்சணத்துல நம்ம கட்சியை அங்க நிலைநிறுத்துறது, எந்த அடிப்படையில நம்ம அந்த எதிர்கட்சியை க்ளோஸ் பண்றதுன்னு அவங்க 2 பேருக்கு மோதல்ல அந்த மணப்பெண்ணு மணமகன் தர்மபுரியை பலிகாடு ஆக்கிட்டாங்க. இந்திய துணை கண்டத்தில் தமிழ்நாட்டில் தர்மபுரி எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு இடமே கிடையாது. அதை மாற்றி அமைத்து ஒரு போர்க்களமாக ஒரு குடும்பத்தை அழிக்கக்கூடியதாக மாறியது அரசியல்வாதிகள் இவர்கள் செய்த சதியை தவிர சொல்றேன். ஒண்ணு இன்னொன்னு அது இவர் ஐயா ஒண்ணு சொன்னார்,
இந்த மாதிரி கேட்கறதுக்கே உரிமை இல்லை, நாங்க ஆடுவோம் பாடுவோம் ஏதோ செய்வோம், எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, சட்டம் என்ன சட்டம், அது கவர்மெண்ட் அப்படின்றார். நாம ஆட்சியில் இருக்கிறோம், நிர்வாணமா தெருவில் ஒரு பொண்ணு ஓடுறான்னா அது உடனே அது எப்படி அதுக்கு மானம் காப்பாத்துறது, அதுக்கு என்ன செய்யணும், எந்த வகையில் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இல்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் சட்டம் போடுவேன் போட மாட்டேன், ஓடுவேன் ஆடுவேன் பாடுவேன் என்னமோ பண்ணுவேன், நீ சும்மா இருக்கணும், உனக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்றது சரியான ஜனநாயகம் நாகரிகம். சட்டம் போடாம நிர்வாணமா போறவங்கள நீங்க ஒழுங்குபடுத்தலாம், ஆனா சட்டம் போடுறதுக்கே அனுமதி வேணும்னு கேட்கறது அவசியம் இல்லைன்றதான் ராதாகிருஷ்ணனுடைய கருத்து. சட்டம் போடுறதுனாலே வர்றது ரொம்ப. நீங்க எப்பவும் ஒரு பொண்ணு பார்த்தா அம்மான்னு கும்பிடுற மாதிரி இருக்கணும், வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது. பிரச்சனை இருக்குது. அதை நீங்க ஆடைய வச்சு வரும்போது தான் எல்லா பிரச்சனையும் வர்றது. அதுக்கு இன்னொன்னு சொன்னாங்க, அம்மா வழக்கை பத்தி அவர் சொன்னார். அம்மா வழக்கை பொறுத்தவரையில் யார் எந்த உடைய அணியிறது அப்படின்றது அவங்க முடிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு உரிமை உள்ள. அதனாலதானே வருதுங்க. ஏன் இந்த பல இது பிரச்சனை வருது? நீங்க கல்ச்சர், தமிழ்நாட்டுடைய கல்ச்சரை காப்பாத்தினாவே அந்த ஆபத்தே வராது. ஆடைகள் இப்படிதான் அணிய வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் வகுத்தவன் தமிழன். அதெல்லாம் நீங்க உங்க தாத்தா போட்ட மாதிரியா நீங்க போட்டிருக்க மாதிரியா உங்க பேரன் போட்டிருக்கான். சரி, அப்ப வர்றதும் அனுபவிக்க வேண்டியதுதான், வேற வழி இல்ல. அத சொல்றதுக்கு நீங்க எதுக்கு நாகரிகம் வளர்கிற போல நாங்க நடப்புன்றதுக்கே நாங்க அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீங்க வேடிக்கை பார்க்க வேண்டியதில்லை. நான் என்ன கேட்கிறேன், ஒரு காலத்தில் சேலையில் பாட்டு கூட போறாங்க, சேலை கட்டிய தமிழர். இல்ல சீரியஸான பாயிண்ட் தான், இதோட சேர்ந்ததுதான். சேலை கட்டிய தமிழச்சி எல்லாம் பாட்டு பாடுறாங்க. நீங்க வேலைகளில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் போகணும்னா சேலை கட்டிட்டு போக முடியுமா? சுடிதார் மாத்தி இருக்காங்க. நீங்க தமிழச்சி இல்ல, அதனால தமிழ் பண்பாட்டை அம்மா வழக்கு அதை விட்டுடுங்க, அது விட்டுடுங்க, அது வேண்டாம், அது நான் அது போனா எங்கேயும் போவோம், அது வேண்டாம், அதுக்கு நான் வரலைங்க. அம்மா வழக்கை பத்தி சொல்றாங்க. அம்மா வழக்கு இது ஒரு 12 வழக்கு போட்டாங்க, 11 பொடிப்படியா தூள் ஆகி போச்சு. இதையும் மாத்தி வேற மாநிலத்துக்கு கொண்டு போனது யார்? கொண்டு போன இடத்துல 6 வருஷம் 7 வருஷம் வாய்தா வாங்குனது யார்? அது வேற ஒரு விவாதம். அதுக்குள்ள நம்ம அது இருக்குதே தவிர மற்றதல்ல. அப்புறம் ஒரு சேது சமுத்திர திட்டம் சொன்னார். சேது சமுத்திர திட்டத்தில் பெரிய கப்பல் போக முடியாது. இன்றைய தினம் வியாபாரம் செய்யும் கருத்தை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு கட்சிக்கு உரிமை இருக்கு, அதே மாதிரி போராடுவதற்கு மற்றவர்களுக்கு உரிமை இருக்கிறது. திரு ராதாகிருஷ்ணன், தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகத்திற்கு நீண்ட பாரம்பரியம் இருக்கு, சுதந்திர போராட்டத்தில் பங்களித்த ஒரு மாநிலம். நீங்க சென்னை மெரினா கடற்கரையில் சுதந்திர காலத்தில் பேசாத தலைவர்கள் இல்லை. தமிழ்நாட்டின் தலைவர்கள்ல இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் அங்க பேசியிருப்பாங்க. மெரினா கடற்கரையில கருத்து சொல்வதற்கான இடமாக இருந்த அந்த களம் இன்றைக்கு வெறும் பொழுதுபோக்கு இடமாக அது சுருக்கப்பட்டுருச்சு. அந்த இடத்துல போராட்டம் நடத்துவதற்கோ அல்லது கூட்டம் நடத்துவதற்கோ அனுமதி தருவதில்லை போலீசார். அதே மாதிரி சென்னையின் தெருக்கல்ல சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரையிலும் நீங்கள் ஊர்வலம் போகலாம் கோரிக்கைக்காக. இன்றைக்கு அதுவும் என்றைக்கு 91 இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு நீதிமன்றங்களுடைய மனப்போக்கு மாறின பிறகு இந்த போராட்டங்கள் இந்த உணர்வுகள் கம்ப்ளீட்டா அதை மாத்திட்டாங்க. இன்றைக்கு சென்னையில 3 இடங்களில் தான் நீங்க உண்ணாவிரதம் இருந்து கொள்ளலாம் அல்லது ஆர்ப்பாட்டம் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாற்றத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் உங்க ஜனநாயகம் தடை துவங்குதுன்னு சொல்றாங்க. தமிழக முதல்வர் அவர்கள் இத்தனை போராட்டங்களையும் இவ்வாறு கட்டுப்படுத்திவிட்டு மக்கள் தெருவுக்கு வரக்கூடாது, மக்கள் சேரும் இடங்களில் யாரும் பேசக்கூடாது, நீங்கள் ரகசியமா தெரு முனையில தெரு சந்துக்குள்ள போய் பேசிக்கலாம், இவங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கிற இடத்துல நீங்க பார்க்கலாம், யாரும் போய் சேரவே முடியாது. அப்படிப்பட்ட இடத்தில் நீங்கள் பேசிக்கொள்ளலாம், உங்கள் பிரச்சனைகளை அவர்களிடம் சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் மக்கள் சேரும் இடங்களில் நீங்கள் பேசக்கூடாது என்பது ஒன்று. அந்த காலத்துல கட்டபொம்மன் ஜாக்சன் துரைட்ட பேசும்போது சொல்லுவார் தமிழனுடைய குணத்தை பத்தி. போர் என்றால் புலிக்குணம், பொங்கும் என்ற காதல் என்றால் பூமணம், போருக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள், எங்களை அடக்கியாள ஆண்டவனும் எண்ணியதில்லை. இதுதான் தமிழத்தை வச்சு சொல்லுவார் அவரு. இப்போ சுதந்திரம் பெறாத போது இருந்த உரிமை, பேசும் உரிமை, எழுத்துரிமை, அந்த உரிமை கூட இப்பொழுது நாம் எழுந்து நிற்கிறோம். அதான் உண்மை. இருட்டில் சுதந்திரம் பெற்றோம் விடியவே இல்லை என்று ஒரு பெரிய ஐக்கியம் இருக்கு இல்லையா? அது மாதிரி சுதந்திரம் வாங்கினதாவே நமக்கு தோணல. ஏன்னா நான் கொடுக்கிறேன் உனக்கு,
நான் தான் அனுமதி வழங்க வேண்டும், என்னை கேட்டுத்தான் செய்ய வேண்டும் என்ற ஆணவத்தோடு இந்த அரசு இயங்கினால், இந்த அரசை சார்ந்தவர்கள் எல்லாம் பேசினால் இது மக்களாட்சியா? மக்களாட்சி என்பது என்ன? நான் முடிவெடுக்க வேண்டும், அரசு அதை கவனிக்க வேண்டும். அதுதான் மக்களாட்சி, அதுதான் சட்டத்தின் ஆட்சி. சட்டம் சொல்கிறது நீங்கள் தகவலை அறிவியுங்கள், நாங்கள் இந்த இடத்தில் போராட்டத்தை நடத்தப் போகிறோம் என்ற தகவலை கொடுங்கள், அவர்கள் உங்களை பாதுகாக்க வேண்டியது சட்டத்தின் கடமை. அதை நாம் இழந்து நிற்கிறோம். இது ஜனநாயகம் தழைத்தோங்குவதாக அல்ல. மக்களின் பிரச்சனைகள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருப்பதால் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். மற்ற மாநிலங்களில் விழிப்புணர்வு இல்லை, எனவே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அர்த்தமே ஒழிய இவர்கள் அனுமதிக்கிறார்கள், ஜனநாயக முறைப்படி இவர்கள் அனுமதிக்கிறார்கள், இந்த அனுமதிக்கிறார்கள் என்ற சொல் நான் கடுமையாக கண்டிக்கிறேன். அதாவது நேற்று முதலமைச்சர் இப்படி சொல்லியிருக்காங்க, மன்னிக்கணும் ராதாகிருஷ்ணன் சார். அதாவது தமிழ்நாட்டில் நிறைய படிச்சவங்க வந்துட்டாங்க, அதனாலதான் நிறைய வழக்கு பதிவு ஆகுது, மற்ற மாநிலத்திலலாம் அப்படி இல்லைன்னு. யூபி நம்மளை விட படிப்பறிவில் கீழே இருக்க மாநிலம், அங்கேதான் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்திருக்குன்னு இந்த காலத்தில் வந்திருக்கு. எனவே அவங்க கம்பேர் பண்றது மாதிரி பண்ண வேண்டியதில்லை. நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. நீங்க இவங்க உண்ணாவிரத போராட்டத்தை அங்கே நடத்த முடியும், எங்க மெரினால. இவங்களும் சரி, கலைஞர் இருந்த போதும் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தார். அவர் நினைச்சா அங்கே போய் படுத்துப்பாரு, இவங்க உண்ணாவிரதம் இருக்கிறதுனா அங்கே இருந்துப்பாங்க. ஆனா வேற கட்சிகளுக்கு இவங்க கொடுக்கிறது கிடையாது. நம்முடைய பாரம்பரியம் இருக்க, அந்த பாரம்பரியம் முழுவதையும் துடைத்தெறிய வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க கருத்து முடக்கம்னு சொன்னீங்கல்ல, அவதூறு வழக்கு போடுவது, இவங்க யார வேணாலும் சட்டமன்றத்துக்குள்ள இருந்து அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஆனா வெளியே விமர்சித்தோம் என்றால், பத்திரிகை விமர்சித்தால் விளம்பரத்தை நிறுத்திடுவாங்க. பத்திரிகை விமர்சிச்சா, பத்திரிகை கடுமையா ஏதாவது ஒரு பத்திரிகை ரெகுலரா விமர்சிக்கட்டும், விளம்பரத்தை நிறுத்திடுவாங்க. இவங்க பண்றது இல்லையா விமர்சனம்? என்ன விமர்சனத்துல இந்த விமர்சனங்கள் இல்ல, நான் சொல்றேன் 2G பத்தி பேசுறாங்க. மணல் கொள்ளை, நீங்க 2G பத்தி பேசினா அது நியாயம், மணல் கொள்ளையை பற்றி பேசினால் அது அவதூறா? நான் உங்ககிட்ட சொல்றேன், பர்சனலா நான் இன்னைக்கு ஒரு யூனிட் 100 கன அடி மணல் 500 ரூபாய் அரசாங்கம் விதித்திருக்க தொகை. தமிழ்நாட்டில் எங்கேயாவது போய் 500 ரூபாய்க்கு நீங்க வாங்கி தந்துருங்க, நான் 1000 ரூபாய்க்கு ஒரு 10,000 யூனிட் நீங்க இன்னைக்கு வாங்கி தாங்க, ஜனங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம். நீங்க இது இல்ல, இது உண்மையா தானே? மணல் தனியார் கொள்ளை லாபம் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அரசாங்கமே ஒரு முடிவு எடுத்து அதற்கு ஒரு சட்டத்தை போட்டு இந்த அளவுக்கு தான் இப்படி செய்யணும். 500 ரூபாய்க்கு இந்த டிவியை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் தமிழ்நாடு முழுவதும், இந்த உலகம் முழுவதும் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு யூனிட் மணல் 500 ரூபாய்க்கு கிடைக்குதா? ஐயா, நீங்க போய் வரிசையில ட்ரெஷரியில தாசில்தார் பணத்தை கட்டிட்டு மணல் குவாரியில நீங்க வரிசையா நின்று சுமை வந்து ஏத்திக்கிட்டு வரலாம். உங்களை யாரு தடுத்தா? இல்ல, நீங்க இல்ல தனியார் சார் வரட்டும், சட்டமன்ற உறுப்பினர்ங்கிற முறையில வர வேண்டாம், ஒரு பத்திரிகையாளர் டீம் வரட்டும், அவர் சொல்ற எந்த குவாரிக்கு வேணாலும் போவான். 500 ரூபாய்க்கு கிடைச்சதுன்னா அவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். இல்ல சட்டமன்றத்துல அமைச்சரே இதைத்தான் பதில் சொல்லியிருக்காரு. அமைச்சர் தான் 1000 சொல்லியிருக்காரு, நான் அதானே சொன்னேன். இப்ப நீங்க தமிழகத்தில் எல்லா இதுவும் குறைஞ்சு போயிட்டதா நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. 500 ரூபாய்க்கு இல்ல நான் சொல்றேன், NCRP ரெக்கார்ட் இல்ல, குற்றங்கள் எல்லாம் என் காலத்தில் குறைந்து விட்டதுன்னு முதலமைச்சர் நேற்று பேசியிருக்காங்க. NCRP ரெக்கார்ட் அது பதிவு செய்யப்பட்டது மட்டும்தான். அவன் என்ன சொல்றான், டோட்டல் கிரைம்ஸ் தமிழ்நாட்டில் 7,1466 2010, 2012 7,49,000. என்ன வழக்கு? வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன், அது டோட்டல். பெண்களுக்கு எதிரானது 6,708 2010, 2012 7,192. வயலன்ஸ் இத நம்ம பேசியிருக்கோம். நம்ம ஆமா, நீங்க அது எங்க குறைஞ்சிருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அது வேற ஒரு விவாதம். எனவே சட்டமன்றத்துல சொல்லிட்டாங்க மணல் கிடைக்குதுன்னா, பேப்பர்ல எழுதி சர்க்கரையில் எழுதுனா இனிக்குமா? இனிக்காது இல்ல. 500 ரூபாய்க்கு கிடைக்குதான்னு தமிழக மக்கள் சொல்லலாம். இந்த தலைப்புக்கு வந்துடலாம். சென்னைக்கு எப்படி 500 ரூபாய்க்கு கிடைக்கும் யாரு சொன்னோம்? சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்லயாவது வாங்கிட்டாங்கன்ற நான் இல்ல. நம்ம பேச்சுரிமை, கருத்துரிமை, போராட்டம் இந்த தலைப்புக்குள்ள வந்துடலாம். போராட்டம் பற்றி சொல்றப்ப திரு ராதாகிருஷ்ணன் ஒரு கருத்தை சொன்னார். பொதுக்கூட்டங்களுக்கு, சிறிய அமைப்புகள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு ஒரு சின்ன காரணத்தை சொல்லி அனுமதி மறுத்துறாங்க. அதற்கு பிறகு நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி பல போராட்டத்திற்கு பிறகுதான் ஒரு சின்ன கூட்டமே நடத்த முடியுதுன்னு ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. மிக தவறான கருத்தை மூத்த வழக்கறிஞரையா பதிவு செய்யறாங்க. இன்னும் சொல்றாங்க, திரும்ப திரும்ப
ஒரு போராடுற உணர்வு இருக்கிற ஒருத்தர் காவல்துறை தகவல் மட்டும் சொல்லிட்டு அவர் எந்த இடத்துல எப்படிப்பட்ட போராட்டத்தை வேணாலும் நடத்தலாம்னு சொல்றதும் ஒரு மூத்த வழக்கறிஞருக்கு அது சரியான அழகு இல்லை. ஏன்னா சமூகத்தை பார்க்குது மூத்த வழக்கறிஞர் வழிகாட்டியா இருக்க வேண்டியவர். ஒரு 1000 பேர் இப்ப மாநகராட்சியில இந்த மாநகரத்தில் சென்னையில 1000 பேர் ஒரே நேரத்தில் திடீர்னு நான் அவங்கவுங்க விரும்பின கோரிக்கையை முன்னெடுத்து நான் போராட்டம் பண்ற போறேன்னு அந்தந்த காவல் நிலையத்துக்கு சொல்லிட்டு ரோட்ல 10 பேர் நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுமக்கள் ரொம்ப அமைதியான போக்குவரத்து நடக்குமா? பொதுவான அமைதியான நிர்வாகம் நடக்குமா? பொதுமக்கள் இந்த அரசாங்கத்தை வாழ்த்துவாங்களா, பாராட்டுவாங்களா? அரசுங்கிறது மக்களினுடைய பொதுமக்களினுடைய நலன்களுக்காக மட்டுமா செயல்படும். நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டு மக்களை நேசிக்கிறது அரசு, நம்முடைய அரசு. இந்த சூழ்நிலையில தான் முழுக்க முழுக்க எந்த பொதுக்கூட்டங்களுக்கோ ஆர்ப்பாட்டங்களுக்கோ தமிழ்நாட்டுடைய அரசு அம்மாவுடைய அரசு தடை விதிப்பதில்லை. ஒரே ஒரு ஊரை மட்டும் சொல்றேன். நெல்லையில ஒரே ஒரு ஊரை மட்டும் சொல்றேன். உடைப்பங்குளத்துல 3 தலித்து இறந்து போறாங்க. அது ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகுதான், எங்க கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகுதான் 3 புதுசா குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டாங்க. அதுவரை பிரதான குற்றவாளி அதுக்கு தடை, அதுக்கு வழக்கு. 2014 மே 9 நீங்க ஒருத்தரை பிடிச்சு கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. எங்கன்னு தேடி போனவர் கேட்டதுக்காக ஒரு வழக்கு, போஸ்ட் ஓட்டுனதுக்கு ஒரு வழக்கு, ஆர்ப்பாட்டம் நடத்தினதுக்காக ஒரு வழக்கு. நவம்பர் 2013 80 வழிப்பறி 2 மாசத்துல நடந்திருக்குன்னு ஒரு ஆர்ப்பாட்டங்க, கவன ஈர்ப்புக்கு. அதுக்கு அதுல ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இதெல்லாம் நெல்லையில. நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.